அது மங்களபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம். அந்த ஊர்ல பெரிய வசதிகள் இல்லைனாலும் ஜனங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தினமும் சாயந்தரம் ஆனா எல்லாரும் ஊர் பெரிய மரத்தடிக்கு வந்து ஒன்னா உட்கார்ந்து பேசுறது அவங்க வழக்கம். அன்னைக்கு ராத்திரி ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாரும் அவங்கவங்க வீட்ல சமைச்ச உணவை எடுத்துட்டு வந்து வாசல்ல பாய் போட்டு பகிர்ந்து சாப்பிட முடிவு பண்ணாங்க. அண்ணி, இன்னைக்கு நான் கீரை கடையல் செஞ்சிருக்கேன், நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு லட்சுமி கேட்க, ரமணம்மா அவங்க செஞ்ச ரசத்தை அன்போடு பரிமாறுனாங்க. ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. அடுத்த நாள் காலையில பட்டணத்துல இருந்து வந்த ஒரு பெரிய வியாபாரி ஊர் தலைவர் சிவையாவை பார்க்க வந்தான். இந்த ஊர் மண்ணுல ஏதோ ஒரு ரகசிய சக்தி இருக்கு, உங்க வயல் நிலங்களை எல்லாம் எனக்கு வித்துடுங்க, உங்களுக்கு நான் கோடிக்கணக்குல பணம் தர்த்தேன் அப்படின்னு ஆசை வார்த்தை கூறினான். ஆனா ஊர் தலைவரோ, எங்க நிலம் எங்களோட தாய் மாதிரி, அதை பணத்துக்காக விற்க மாட்டோம்னு உறுதியா மறுத்துட்டாருடோட். வியாபாரி கோவமா போயிட்டான். ஆனா அதுக்கப்புறம் ஊர்ல ஒரு விசித்திரமான விஷயம் நடந்துச்சு. ராமன் அப்படிங்கிற ஒரு ஏழை விவசாயியோட வயல் மட்டும் திடீர்னு காஞ்சு போக ஆரம்பிச்சது. பக்கத்து வயல் எல்லாம் நல்லா பச்சையா இருக்கும்போது ராமன் வயல்ல மட்டும் ஒரு புல் கூட முளைக்கல. மத்தவங்க நிலம் நல்லா இருக்கும்போது நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ராமன் ரொம்ப வருத்தப்பட்டான்டோட். ராமன் சோகமா இருக்கிறதை பார்த்த ஊர் பெரிய பாட்டி தேவம்மா அவன்கிட்ட வந்தாங்க. தம்பி, கவலைப்படாத, இந்த இயற்கை என்னைக்கும் நமக்கு துரோகம் செய்யாது. உன் நிலத்துல ஏதோ ஒரு நன்மை ஒளிஞ்சிருக்கு, பொறுமையாயிரு, உனக்கு இந்த ஊர் ஜனங்க நாங்க எல்லாரும் துணையாயிரு. பாட்டி சொன்னபடியே ராமன் தன் நிலத்தை கைவிடாம தொடர்ந்து உழுதுகிட்டே இருந்தான். ஒரு நாள் நிலத்தோட ஆழத்துல அவனுடைய மண்வெட்டி படும்போது ஒரு விசித்திரமான வெளிச்சம் தெரிஞ்சது. அங்கே பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி புதைஞ்சு போன ஒரு அரிய வகை தங்க நெல்மணி விதைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நெல் விதைகள் வறட்சியிலும் வளரக்கூடிய ரொம்பவே மதிப்புமிக்க ஒரு பாரம்பரிய வகைடோட். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த பேராசை பிடிச்ச வியாபாரி ஓடி வந்தான். ஆனா ராமன் அந்த விதைகளை யாருக்கும் விற்கல. மாறாக தன் ஊர் ஜனங்க எல்லாருக்கும் அதை சமமா பகிர்ந்து கொடுத்தான். ஊரே சேர்ந்து அந்த புதிய விவசாயத்தை ஆரம்பிச்சு பெரிய லாபம் அடைஞ்சாங்க.